ஆனால் இன்னும் என்ன ஏறால இருக்கும், இன்னும் இந்த பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கேள்விகள் பெண்களை இந்த மாதிரியாக தான் பார்க்குறாங்க அப்படின்றப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக ஆக்ட்ரஸ் கௌரி கிருஷ்ணனோட இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. நானும் அதை பார்த்தேன். ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப பிரேவான ஆக்டு. ஆனால் இன்னும் என்ன ஏறால இருக்கும், இன்னும் இந்த பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கேள்விகள் பெண்களை இந்த மாதிரியாக தான் பார்க்குறாங்க அப்படின்றப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வருத்தமே படலை அந்த இடத்துல. அந்த பொண்ணு அவ்வளோ ஆர்கியூ பண்ணுது, ரிஜிஸ்டர் பண்ணுது, கொஞ்சம் கூட வருத்தமே படலை. ரொம்ப நேரம் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. எப்படி என்னுடைய கேள்வி தப்புன்னு சொல்லலாம் அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு பொண்ணு அப்படின்றத இன்னும் எப்படி பார்க்குறாங்க இந்த சமுதாயத்தில். இது மாதிரி ஒரு சில ஆண்கள் வந்து இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தால் என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற உரிமை எப்படி போகுது அப்படின்னு தெரியல. பர்சனலைஸ்ட் கொஸ்டின்லாம் எப்படி இதனால் கேட்க முடியுது? அந்த பொண்ணு ஒரு சினிமா ப்ரமோஷனுக்காக வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் தான் கேட்கணும். அவங்களுடைய பத்திரிகை தர்மத்தை பாதுகாக்கிறாங்களா, எத்திக்ஸை பாதுகாக்கிறாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். எல்லாருமே பயப்படுறாங்க, இவங்கள பாதிச்சுக்கிட்டா ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் உள்ளவங்க. அதே மாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாரு, சிம்பிளாக ஒரு மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறாரு. இதெல்லாம் பத்தவே பத்தாது. இதே ஒரு பத்திரிக்காரர் அவமதிச்சிருந்தாருன்னா ஹோல் டீம் ஆஃப் ஜேர்னலிசமே வந்து மிகப்பெரிய கவன ஈர்ப்பாக மிக பெருசாக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவர் ஒருத்தர் சிம்பிளாக வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக நிற்க வேண்டிய அந்த டைரக்டர், அந்த ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு இந்த பொண்ணை ஸ்பெசிஃபை பண்ண தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணம் இருக்குது. படத்தை ஓடாமல் பண்ணிடுவாங்களோ ஜேர்னலிஸ்ட்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. அது நியாயமாகவே இருக்கலாம். ஆனால் இவங்க குடும்பத்து பொண்ணு, அக்கா, தங்கச்சியோ, ஒய்ஃபோ அந்த இடத்துல உட்காந்துருந்தா இவங்க வந்து இப்படி தான் அமைதியாக உட்காந்துருப்பாங்களா? தன்னுடைய படத்தை பற்றிலாம் வந்து யோசிச்சுட்ருப்பாங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோவோ அந்த டைரக்டரோ அந்த இடத்துல அந்த பொண்ணுக்காக சின்னதாக ஒரு குரல் கொடுத்துருந்தா கூட இவங்களுக்கு இது மூலமாக மிகப்பெரிய ஃபேன்ஸ் கிடச்சிருக்கும். அதை செய்ய தவறிட்டாங்க. அப்போ இன்னும் இந்த சமுதாயம் வந்து பெண் சமுதாயத்தை எப்படி பார்க்குது அப்படின்றது மிகப்பெரிய உதாரணம். நான் எல்லாரையும் சொல்ல வரல. இதே வந்து இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயன், நிறைய ஜெயம் ரவி, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கிடுறாங்க. தன்னுடைய படம் இப்படி தான் இருக்கும்,